யாரோட வந்து சேர போகிறார் ரஜினி அப்படின்னும் போது பல பேரை வந்து ரஜினி கூப்பிட்டு கதை கேட்குறாரு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் கிட்டத்தட்ட 10-12 பேரை வந்து ரஜினி கூப்பிட்டுருக்காரு, கதை கேட்டிருக்காரு. எல்லா கதையும் கேட்டதில் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. தனுஷோட டைரக்ஷனில் ரஜினி நடிப்பாரா அப்படின்னா நிச்சயமாக நடிக்க மாட்டார். ஜெயிலர் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோவாவில் கடைசி கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த கடைசி கட்ட படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்காரு. மார்ச் மாதத்தில் வந்து ரஜினி வந்து தேதி கொடுத்துருக்கார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ மார்ச் மாதத்தில் அந்த படத்தை தொடங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் தான் வந்து சுந்தர் சி விலகிட்டார். ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 இருக்கு இல்லையா, அதனுடைய டீசர் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுற ரஜினி 173 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த படத்துக்கு இதுதான் சம்பளம். இந்த படத்தை வந்து அவர் ஷூர் ஷாட் அடித்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆகினார்னா இப்போ நீங்கள் சொல்கிற சம்பளம் இல்லை, அதையும் தாண்டின சம்பளம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ 40 கோடி ரூபா சம்பளம் வாங்குறார். ரஜினி ரசிகர்களுக்கு, கமல் ரசிகர்களுக்கு டிசம்பர் 12 ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கு. இந்த நடிகனுடைய மூடு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இயக்குநர்கள் எல்லாமே பெரிய வெற்றி அடைவாங்க. இனி வந்து தனுஷ் மேலே பெரிய கடும் கோபத்தில் இருக்கார். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில், சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு பரவிட்டு இருக்கும். அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு டெக்ஸ்ட்டோடு வந்து பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ராம்குமார் அவர்கள் வந்துட்டு ரஜினி சார் அவர்களை வச்சு ஒரு படம் வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இருந்துச்சு. இது எந்த படம், சுந்தர்சியோட வந்துட்டு பண்ணுறதா அந்த படமா, இல்லை வந்துட்டு அடுத்த படமா, இது என்ன விதமான கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்மகிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். நான் எக்ஸாக்டாக எதுக்கு அந்த பாயிண்டோட வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, அந்த ஒரு ஃபோட்டோ ராம்குமார் சாரோட இருக்கிற ஃபோட்டோ வந்து ரஜினி சார் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ ஏகப்பட்ட டாக் போகணும் சார். ஸோ ஆக்சுவலாக இது என்ன தான் சார், எந்த படம் இது? சுந்தர்சியோட மிஸ் ஆன படமா இல்லை அடுத்த படமா? ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு. சுந்தர்சியோட மிஸ் ஆன படம் தான். சுந்தர்சி இந்த படத்துலேருந்து விலகினது அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேடுதல் வேட்டை, இயக்குனர் தேடுதல் வேட்டையில் வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 பேருமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து KS ரவிக்குமாரை கூப்பிடுவாரா, P வாசை கூப்பிடுவாரா, சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிடுவாரா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் பயணித்த பழைய இயக்குநர்களோட மறுபடியும் பயணிக்கிறது இல்லை, பயணிக்க மாட்டார். அது வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்கார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அப்டேட் பண்ணிப்பார். இளைஞர்களோட பயணிக்கிறது தான் அவர் விரும்புவார். ஒரு காலத்தில் SP முத்துராமன், ராஜசேகர் அந்த மாதிரி இயக்குநர்கள் படத்தில் தொடர்ந்து நடித்தார். அதுக்கப்புறம் P வாசு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா அவங்க டைரக்ஷன் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா, அப்புறம் வந்து முருகதாஸ், அன்னைக்கு இருந்த இயக்குநர்கள் அவங்களோட நடித்தார். ரஞ்சித்தோடு நடித்தார். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் இருக்கிற இயக்குநர்களோடு தான் நடிக்கிறார். அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜோட பேட்ட படம் பண்ணார். அது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட வந்து கூலி பண்ணியிருக்காரு. கூலி வந்து ஒரு விமர்சனத்தில் சுமாரான படமாக இருந்தால் கூட ரஜினிகாந்துக்காண்டி அந்த கலெக்ஷனை வந்து கூலி பண்ணிருச்சு. ஒரு ஃபெயிலியர் படம்னு சொல்ல முடியாது. கூலி ஒரு தோல்வி படம், ஆனால் வந்து கூலி வணிக ரீதியாக வெற்றி படம். இது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து நடிக்கிறார். யாரோட, நெல்சனோட வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஜெயிலர் வந்து மிகப்பெரிய வெற்றி. கலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் 2.0க்கு அப்புறம் ஜெயிலர் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா ஜெயிலருடைய கலெக்ஷன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பார்ட் 2 பண்ணாத ரஜினி நெல்சனுடைய கதையை கேட்டு இந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் பார்ட் 2 படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிலர் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோவாவில் கடைசி கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த கடைசி கட்ட படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்காரு. ஆமாம், நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா SJ சூர்யாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட முடியும் தருணத்துக்கு அந்த படம் வந்துருச்சு.
ஸோ இந்த படம் சுந்தர்சியை வச்சு கமிட் பண்ண படம் இல்லைன்னதுக்கப்புறம் மறுபடியும் நெல்சனோடையே சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னும் போது நெல்சன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் இந்த ஜெயிலர் 2ல் தான் என்னுடைய முழு கவனம் இருக்குது, நான் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் இந்த ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் அடுத்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியும், அப்போ தான் என்னால் முழுக்க வந்து இன்வால்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரஜினி வந்து கமலஹாசனுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காண்டி தேதி கொடுத்துருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாகவும் இருக்கணும், இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படமாகவும் வர ஒரு படமாகவும் இருக்கணும் போது அந்த அந்த படத்தை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு மார்ச் மாதத்தில் வந்து ரஜினி வந்து தேதி கொடுத்துருக்கார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ மார்ச் மாதத்தில் அந்த படத்தை தொடங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் தான் வந்து சுந்தர்சி விலகிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது யாரோட வந்து சேர போகிறார் ரஜினி அப்படின்னும் போது பல பேரை வந்து ரஜினி கூப்பிட்டு கதை கேட்குறாரு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் கிட்டத்தட்ட 10-12 பேரை வந்து ரஜினி கூப்பிட்டுருக்காரு, கதை கேட்டிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகாராஜா டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் அவர் ஒரு கதையை ரஜினி பார்த்து சொல்கிறாரு. அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரஜினிக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நிதிலன் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் மகாராஜான்னு ஒரு படம் எடுத்தார். இதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலோட கனெக்ட் ஆகாத படங்களாக இருக்கும், ஒரு வெகுஜன மக்களுக்கு ரொம்பவும் நெருக்கம் இல்லாத படங்களாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரஜினியை இயக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் இயக்குனர் வேணும்னும் போது அது வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு. இன்னும் பல இயக்குனர்கள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் எல்லா கதையுமே கேட்டிருக்காரு. எல்லா கதையும் கேட்டதில் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஒரு கமர்ஷியலான கதை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கதை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு கதை. பார்க்கிங் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருடைய முதல் படம். அந்த படத்தினுடைய கதையே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை தான். ஒரு வீடு மேலையும் கீழேயும் வந்து டெனன்ட் இருப்பாங்க, ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்குது, 2 பேர் கார் நிறுத்தணும் அப்படின்னும் போது அதுக்குள்ளே வர பிரச்சனையை பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கிங் படம். ஸோ அதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னதுனால அவரை வச்சு நம்ம பண்ணலாம். அவர் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ரஜினி வந்து அந்த கதையை டிக் பண்ணி ஓகே பண்ணி கமல் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமல், நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு. கமல் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. கமலுக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, இது ஆப்டான கதையாக இருக்கும்னு நினைக்கிறாரு. காரணம் என்னன்னா, கமல் வந்து அந்த படத்துக்கு தயாரிப்பாளர். அதனால் என்னென்னா பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும், பிளானிங்கில் முடிக்கணும், கரெக்டாகவும் படம் வரணும், சக்ஸஸும் கொடுக்கணும். ஏன்னா கமல் ரஜினி 2 பேரும் இணைஞ்சு பணியாற்ற போகிறாங்கன்னும் போது அது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான மக்களால் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால அது நல்லா வரணுங்கிறதுனால கமலுக்கும் அது பிடிச்சி போச்சு. கமலும் ஓகே பண்ணிட்டாரு. அப்புறம் கமல் நிறுவனம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்க முக்கியமான ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து மகேந்திரன் இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்து கதையை வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட முழுசாக கேட்குறாங்க. மறுபடியும் எல்லார்கிட்டையும் கதை சொல்கிறாரு. எல்லாருமே ஒருமித்த கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரஜினிக்கு ஆப்டான கதை, சூப்பராக இருக்கும் இந்த கதையை எடுத்தோம்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு நல்ல அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரப்போகிற அறிவிப்பு எப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு இந்த படத்துக்காண்டி கொடுத்தாங்க. அது என்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நவம்பர் 7 கமலஹாசன் பர்த்டே அன்னைக்கு. இப்போ மறுபடியும் டேரக்டரை மாற்றி இந்த அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. அது என்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் 12 ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 இருக்கு இல்லையா, அதனுடைய டீசர் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுற ரஜினி 173 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு, கமல் ரசிகர்களுக்கு டிசம்பர் 12 ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும்பாங்க. ஸோ அதில் என்னென்னா, இந்த பார்க்கிங் பட டேரக்டருக்கு வந்து வெறும் 10 கோடி ரூபா வந்து சம்பளம் பேசியிருக்காங்க. இவரோட பார்க்கிங் படத்தில் இருந்து ஒரு சேலரியெல்லாம் முன்னாடி வச்சு அதுக்கு இது வந்து ஒரு 5 மடங்கு வந்து பெருசுப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு ரஜினி சாரோட ஒரு படத்தில் ஒரு டேரக்டருக்கு வெறும் 10 கோடியா அப்படின்ட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படி இதை நம்பி இதை ஓகே பண்ணாங்க அப்படின்னு இன்னைய வரைக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது. இது உண்மைதானா அப்படின்றதும் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய கருத்து சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 10 கோடி சம்பளம்லாம் அவர் கிடையவே கிடையாது. அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராக என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அது ஹரிஷ் கல்யாண் தான் அதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் அவங்க 2 பேரையும் சுற்றி தான் அந்த கதை நடக்கும். ஒரு பட்ஜெட்டான கதை. அதிகபட்சம் ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா 20லேருந்து 25 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது எப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன்
பாலகிருஷ்ணனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தொகை இல்லை, அவருடைய உதவியாளர்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட தொகையாக இருக்கும். அதுக்கு மேலே கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து ரஜினிகாந்த் படத்தை பண்ண போகிறார் அப்படின்னும் போது அவருடைய அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ஒரு உயரத்துக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு மரியாதையான சம்பளம், கௌரவமான சம்பளம் கொடுப்பாங்க. அது மேபி வந்து ஒரு 2 கோடியாக இருக்கலாம், 3 கோடியாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி 5 கோடி 10 கோடி 15 கோடி 20 கோடி அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க ரூமர். அதாவது சினிமா தொழிலில் ஒரு இயக்குனர் வந்து முதல் படம் பண்ணியிருக்காரு, அதில் வாங்கின சம்பளம் ஒரு 20 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த படம் ரஜினி படம் போது 10 மடங்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 கோடி கொடுத்துருக்கலாம். இன்னும் கூட வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 3 கோடியை வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கலாம். இப்போ வந்து அவர் 10 கோடி சம்பளம் கொடுக்க போகிறாங்க, 15 கோடி சம்பளம் கொடுக்க போகிறாங்க, 20 கோடியாமா சம்பளம், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்துக்கு இதுதான் சம்பளம். இந்த படத்தை வந்து அவர் ஷூர் ஷாட் அடித்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆகினார்னா இப்போ நீங்கள் சொல்கிற சம்பளம் இல்லை, அதையும் தாண்டின சம்பளம் கிடைக்கும். இப்போ பிரதீப் ரங்கநாதனே எடுத்துங்களேன், முதல் படம் கோமாளி பண்ணும்போது என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் கொடுத்துருக்கலாம் அதிகபட்சம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிகர் லவ் டுடே படம், அதில் என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க? நடிகராகவும் இருக்கிறதுனால, இயக்குனர்னு நினைக்கிறேன் அவர் தான் நினைக்கிறேன், அந்த படத்தில் இயக்குனராகவும் இருக்கிறதுனால அதிகபட்சம் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 கேரக்டர்ஸ் இருக்குது, நடிகர் இயக்குனர். அதனால் ஸோ அது மிகப்பெரிய வெற்றி படம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு மிகப்பெரிய சம்பளம் வாங்கினார். இன்றைக்கி வந்து டியூடும் வெற்றி படம் ஆனதுனால இன்னும் பெரிய சம்பளத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ 40 கோடி ரூபா சம்பளம் வாங்குறார். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நடிகர்களுக்கு எப்போவுமே சம்பளம் டக்குன்னு ஒரே படத்தில் உயர்ந்துடும். காரணம் என்னென்னா அவங்க அந்த ஃபேஸ் வேல்யூ, அவங்களுக்கு மக்கள் வந்து நடிகர்களை தானே பார்க்குறாங்க, நடிகர்களுடைய தானே திரையில் யாரை பார்க்குறாங்க. நீங்கள் என்னதான் இயக்குனராக இருந்தால் கூட திரையில் பார்க்குறது வந்து நடிகரை தான். அந்த நடிகருக்காண்டி தான் அந்த படம் ஓடுது. அப்படின்னும் போது அந்த நடிகருடைய சம்பளம் ஏறும், அடுத்தடுத்த படங்கள் ஏறிடும். ஆனால் இயக்குனரோட சம்பளங்கிறது வந்து படிப்படியாக தான் வரும். இப்போ லோகேஷ் கனகராஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தை 5 லட்சம் வாங்கினார், அப்புறம் வந்து ஒரு 10 லட்சம் வாங்கியிருப்பார், அப்புறம் 20 30 வந்து இன்றைக்கி வந்து 50 கோடி ரூபா கூலியில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது அவருடைய வெற்றிக்கு கிடைச்ச உழைப்பு கிடைச்ச சம்பளம். அதுக்கப்புறம் வந்து ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்க போகிற படம், இதுக்கு முன்னாடி வந்து பேசப்பட்டது, இந்த எப்படி சொல்கிறது 173க்கு முன்னாடி அந்த படத்துக்கு லோகேஷ் தான் இயக்குனர்னு சொல்லி அதுக்கு 100 கோடி ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. கொடுக்கப்படலாம், ஏன்னா வந்து அவர் வெற்றி பட இயக்குனராக இருந்ததுனால, அவர் தோல்வி படம் கொடுத்ததுனால, ஒரே படம் தோல்வி அடைஞ்சதுனால அவருக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பே கொடுக்க மறுத்துட்டாங்க. இதுதான் வந்து சினிமாவோட ரியாலிட்டி. அப்படின்னு அதனால் வந்து இப்போ ராம்குமாருக்கு வந்து அதிகபட்சம் 2 கோடி சம்பளம் கொடுக்கப்படலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து கேட்டீங்க இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனை எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டீங்க. ஸோ அது எப்படின்னா, ஒரு நல்ல படைப்பாளி அவனுக்கான அடையாளத்தை அவனே தேடிப்பான். அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமாவில் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்தீங்கன்னா உங்களை எல்லாருமே தேடி வருவாங்க. அந்த வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காண்டி உழைச்சிங்கன்னா அடுத்தடுத்த படிக்க நீங்கள் போகலாம். அப்படி வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் படத்திலே அவர் நல்ல பேசப்பட்ட ஒரு இயக்குனர், தரமான இயக்குனருங்கிற பேரை எடுத்தார். ஏதோ வந்து கச்சாமுச்சான்னு கமர்ஷியல் மசாலாலாம் பண்ணிடல. ஸோ அதனால் அந்த அடையாளம் அவருக்கு இருக்குது, அந்த வெற்றி அவருக்கு இருக்குது. அதனால் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு பொருத்தமான கதையாக இருந்திருக்கு. ரஜினிக்கு பிடிச்சிருக்கு, கமலுக்கு பிடிச்சிருக்கு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் டோட்டல் யூனிட்டுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவருடைய திறமையை வச்சு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சார். நான் அதே நேரத்தில் நான் என்ன கிராஃப் வந்து செட் பண்ணணும் கேட்கணும் அப்படின்றது மக்கள் கேள்வியாக இருந்துச்சுன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா மாநகரம் பண்ணுறாரு, கைதி கார்த்திக் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமல் சார் வச்சு பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ரஜினி சார்ட்ட வர்றாரு. ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே ஒரு கிராஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நெல்சனும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்க்கிங் வந்து ஹரிஷ் கல்யாணம் வச்சு ஒரு படம் வந்து பண்ணுறாரு, டேரெக்டாக கிராஃப் டு ரஜினின்றப்ப அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது தான் சார் என்னோட. அது ரொம்ப முக்கியம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணால் தான் அடுத்த தளத்துக்கு போக முடியும். இப்போ நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்கிறீங்க, மாநகரம், கைதி, அப்புறம் மாஸ்டர். மாநகரம், கைதிங்கிறது வந்து மாநகரம் ஒரு சின்ன படம், கைதிங்கிறதே கார்த்தி ஒரு நல்ல நடிகர் தான், மாஸ்டருங்கிறது விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணும்போது அந்த பெரிய நடிகரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெரிய நடிகர், அதுவும் குறிப்பாக ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமாவில் மூத்த நடிகராக இருக்கார். இப்போ இந்த டிசம்பர் 12 வந்துச்சுன்னா அவருக்கு 75 வயது பூர்த்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது அவரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா,
பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக அந்த இயக்குனர் பண்ணணும். பொத்தி பொத்தி அவரை ஹேண்டில் பண்ணணும், பொத்தி பொத்தி அவரை நடிக்க வைக்கணும். அவருக்கு எந்த அசௌகரியங்களும் வந்துடக்கூடாது, அவருக்கு எந்த மன கஷ்டமும் வந்துடக்கூடாது. இந்த நடிகனுடைய மூடு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இயக்குனர்கள் எல்லாமே பெரிய வெற்றி அடைவாங்க. இந்த நடிகர்களுடைய மூடு தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து நிச்சயமாக அந்த 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 டாஸ்க்கை அவர் சக்ஸஸ் பண்ணணும். டாஸ்க்கை சக்ஸஸ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரஜினி கமல் 2 ஆளுமைகள் அவங்க வந்து முடிவு பண்ணாமல்லாம் அந்த வாய்ப்பை அவருக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அது பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அது பண்ணுவார். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தார், ரஞ்சித்தை தான் சொல்லுவேன். உடனே ரஜினியோடைய கபாலி படத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாருல்ல, அதை சக்ஸஸ் பண்ணார்ல, அதுக்கப்புறம் காலா படம் ஓடாமல் போச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு அன்று வந்து 2 படம் எடுத்த இயக்குனர் கிடைச்சிச்சா இல்லையா? இன்றைக்கி எப்படின்னா சார், இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் அவங்களுடைய திறமையை வச்சு கடகடன்னு வளர்ந்துடுறாங்க, அடுத்தடுத்த தளத்துக்கு வந்து போயிடுறாங்க. பெரிய ஸ்டார்ஸை இயக்குற வாய்ப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தணும். அப்படி சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உயரமும் வாழ்க்கையும் வேறு மாதிரியாக மாறிடும். கண்டிப்பாக சார், நீங்கள் பாராட்டுற மாதிரியே இன்னொருத்தர் வந்து பார்க்கிங்கோட ஆடியோ லான்ச்சில் என்ன ஞாபகம் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து MS பாஸ்கர் அவர்களும் ஹரிஷ் கல்யாணும் சொல்கிறார், இவர் என்னைக்காவது ஒரு பெரிய உச்ச நட்சத்திரத்தை வச்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதே நேரத்தில் அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் அதை சொல்கிறீங்க, தொண்ணூறு டக்குனு ஸ்டேக் ஆச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு டேலண்டடான ஆளை வந்து ஹரிஷ் கல்யாண் அப்பயே வந்து ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. MS பாஸ்கர் இப்போ அவார்ட்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவரே ஒருத்தர் ரெகக்னைசேஷன் பண்ணுறாருங்கிறப்போ அவரோட டேலண்ட் நம்ம எந்த இடத்துல சந்தேகப்பட வேணாம் இல்லை சார் ரஜினி ரசிகர்கள்? இல்லை அப்படி கிடையாது தம்பி. அதாவது நீங்கள் குப்பைமேட்டில் மாணிக்கம் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு குப்பை கண்ணுக்கு தெரியாது, மாணிக்கம் தான் கண்ணுக்கு தெரியும். இப்படிதான் உங்களுக்கு. அதனால் எங்கே வந்து நல்ல விஷயம் இருக்கோ அந்த நல்ல விஷயம் வந்து சரியாக போய் சரியான இடத்துல சேரும். முதல்ல அப்படி சேரும்போது ஒரு உயரம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஒரு வாழ்க்கை ஒன்று அமைது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக, ரொம்ப நிதானமாக, ஆட்டிடியூட் காமிக்காமல், பக்குவமாக, பணிவாக, மரியாதையாக, துணிவாக, எல்லா ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை, உலக சினிமாவில் அப்படிப்பட்ட இயக்குனர்கள் தான் பெரிய இடத்தை அடைஞ்சிருக்காங்க. ஒரு எல்லாமா ஒரு இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரம் கிடைக்கும் போது அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா பணி வரணும், துணி வரணும். எம்ஜிஆரே ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, அதாவது பதவி வரும்போது தான் வந்து உங்களுக்கு பணிவும் வரணும், துணிவும் வரணும்னு ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பதவி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அண்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கலை அப்படின்றது அவரோட ரசிகர்களுக்கும் வந்து சொல்லிடலாம்ல சார்? தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கலை அப்படின்னா தனுஷ்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து தனுஷ்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. அது ஏன் அந்த கதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்தனுடைய மருமகனாக தனுஷ் இருந்த காலகட்டத்தில் ரஜினியை வச்சு தனுஷ்க்கு காலான்னு ஒரு படம் தயாரித்தார். அது அந்த ஆசை தயாரித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு படம் இயக்கணும்னு தனுஷ் ஆசைப்பட்டார். அதுக்கு ஒரு கதையை தயார் பண்ணி ரஜினிகிட்ட சொன்னார், மாமனார் ரஜினிகிட்ட சொன்னார். அப்போ மாமனார் ரஜினி என்ன சொன்னார்னா, பண்ணுவோம் நம்ம சேர்ந்து அப்படின்னு சொன்னார். அது சில காரணங்களால் ரஜினியாலையும் சேர முடியல அந்த நேரத்தில், தனுஷாலையும் சேர முடியல அந்த நேரத்தில். இதுக்குள்ளே அதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷை எப்படியாவது சமாதானப்படுத்தி மகள் ஐஸ்வர்யாவோட சேர்த்து வச்சிடணும்னு ரஜினி வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்தார். ஆனால் எல்லா முயற்சிகளும் தோற்று இன்றைக்கி வந்து சட்டப்பூர்வமாகவே வந்து தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் விவகாரத்தாயிருச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனுஷோட டைரக்ஷனில் ரஜினி நடிப்பாரா அப்படின்னா நிச்சயமாக நடிக்க மாட்டார். அதுதான் உண்மை. ஏன் நடிக்க மாட்டார் அப்படின்னா, ஒரு படம் அது முழுசாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷத்தோட அந்த ஹீரோவும் அந்த டைரக்டரும் ஒன்றா பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது நடக்காது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம், ரஜினி வந்து தனுஷ் மேலே பெரிய கடும் கோபத்தில் இருக்கார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனுஷ் அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா ஒரு கதை, அந்த கதை வந்து நல்லா இருக்க முடியுன்ற சஜஷனை ரஜினி வந்து கமல்கிட்ட சொல்லி, கமல் வந்து தனுஷ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களாமே ரஜினிகிட்ட, அந்த கதை இன்னும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது என்ன நோக்கத்துலன்னா, ஒருவேளை அந்த கதை வந்து வேற யார்கிட்டையும் சரியாக அமையலைன்னா தனுஷ் சொன்ன கதையை வாங்கி நம்ம எடுக்கலாம். கதையை மட்டும் வாங்கி எடுக்கும்போது என்னென்னா, கதையை அவர் கொடுக்க போகிறார், பவுண்டட் அவர் கொடுக்க போகிறாரு, ஒரு அக்ரிமெண்ட்டை போட போகிறாங்க, முழு பேமெண்ட்டை தனுஷ்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ்க்கு அந்த படத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்காது, ஏன்னா கதை தானே கொடுக்குறாரு. அதனால் அப்படி ஒரு ஐடியா இருந்தது உண்மைதான், கதை கேட்டது உண்மைதான். ஆனால் வந்து
நடுவில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை வந்து நல்லா இருந்ததுனால அதுக்கு இவங்க எல்லாமே சுவிட்ச் ஓவர் ஆனதுனால அந்த அந்த கதை கேட்ட அந்த விஷயம் அப்படியே நின்று போச்சு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷயத்துலேயே ஒரு யங்ஸ்டர் ஒரு பெரிய ஸ்டார் வச்சு இயக்க போகிறார். எல்லாரும் வந்து அதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டே விஷயம் சொல்லிட்டீங்க. டெஃபினட்டாக அது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.